இவன் கருந்தோரியம் வெள்ளிமலையா வெள்ளிமலை வெள்ளிமலையா சேர்ந்த கருமந்தோரியை சேர்ந்த கருந்தோரியை சேர்ந்த இவன் பழனி மத்தாலக்காரன் பழனி என்கிற மத்தாலக்காரனா இந்தாடா இந்த காக்கா காக்கா கருப்புதான் காக்கா காக்கா சேகப்பு ஆமாங்க இவனுக்கு சம்பளம் எவ்வளவு 2700 2700 அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ஆமா ஜாமி நாளைக்கு இருந்து 1000 ரூபாய் கட்டு போடுங்க ஏய் யாண்டா இந்த ஐடியா இருக்கணும் ஏய் மூடிக்கிட்டு கம்மடியாடா யாண்டா இந்த கூத்து கூத்துறா அதானே ஆஹா அது ஒண்ணு இல்லைங்க நீ பார்த்து விடாதா கிழக்கு கவுத்து விடாதுவா அதே போடுறான்னு அப்படியே தம்பி பையன் சரி வேகமா தான் பண்ணுவான் சரி அதனால நாங்க கொஞ்சம் முன்ன போலாம் பாட்டு நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு பையன் பாட்டு நிறுத்தி விட்டானா அப்ப நான் தான் கேன போனேன் அங்கிருந்து வந்த உடனே சிக்க முடி வாங்க மாட்டேன் சவுரி முடி வாங்க மாட்டேன் பையன் வியாபாரம் விட்டுட்டான் வியாபாரம் விட்டுட்டான் அந்த சிக்கமுடி வியாபாரத்தை விட்டா சவுரி வியாபாரம் விட்டுட்டான் 2024 இருந்து அதுதான் பையன் பண்ணிக்கிட்டு இருந்தான் 2025 இருந்து வேற வியாபாரத்துக்கு மாறிட்டான் என்ன வியாபாரம் பண்றான்னு கேக்குறேன் பையன் மருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் மசுருனாலும் ஒண்ணுதான் சவுரினாலும் ஒண்ணுதான் சிக்குமுடினாலும் ஒண்ணுதான்டா தப்பா பேசப்படாது சபரின்னு ஒரு பேர் சவுரின்னு ஒரு பேர் இருக்குதா அதுக்கு பேரு சபரி முடி சவுரிமுடி சிக்குமுடின்னு ஒரு பேர் இருக்குதா பேர் இருக்கு சிக்குமுடி அதுக்கு பேர் அதுக்கு பேர் சிக்குமுடி இந்த பொருளுக்கு பேர் பாருங்க மஜூரு சொல்றியே ஆமாங்க அப்படியா நான் மயிரண்டி சொல்லலைங்க உங்க மண்டல என்ன மஜூரே எல்லாம் அது மசுர இல்லைங்க மசுர இல்ல சுத்தமான மயிலு பண்ண மாட்டா என்ன ஓசிலடா 1500 சம்பளம் வாங்குற எப்படி வேகமா நடக்கிறனோ அப்ப என்ன போல நீ வேகமா நடக்கணும் அப்படியே என்ன மாயா என்ன காடு ஒரு அடி வாங்க இவ்வளவு சூத்து தொடக்கிறீங்க நான் ஒரு அடி 300 அடி 400 அடி வாங்குறேன் என் நீ பிறப்பு எடுத்தாது அப்படி நான் பிறப்பு எடுத்தது அப்படி ஜன்மத்தை கடன் வாங்கியிருப்பேன் கடன் வாங்கணும் உமா கிட்ட போன ஜென்மத்துல நீ வாங்கி தருகிறேன் அதெல்லாம் கொடுக்கிறோம் போனா பாக்கட்டீங்க என்ன மயில் காட்டு மயில் என்ன கார் ஆர்காரி என்ன ஆர் பாலாரி என்ன அவளுக்கு பால் மயில் கேட்டு போய் மேல கை வச்சா குடும்ப காலங்கலாம் போனா போட்டும் போட்டுங்க ஓய் மயில் காடி பாத்தியா பண்ண மாட்டா என்ன தான் விருந்தாளி என்ன விருந்து மனவிருந்தி என்ன மனம் பூ மனம் என்ன பூ மாம்பு பா என்றால் மா என்றால் அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும் முன்னறித
தெய்வம். ஏன் ஜாமி இப்படி தண்ணி பிதாவா முன்னறி தெய்வம். 300 ரூபாய் கொண்டு போன 2 கோடி வாங்கிட்டு வந்தேன். அதுலயே தான் இருக்கிறேன். அது குவாட்டர் நடப்புலயே இருக்கிறேன். 300 கூட 120 2 கோடி வாங்கிட்டு வந்தேன். சரி கண்ணே. அப்படி என்ன? 10 மாதம் 300 நாள் நம்மை சுமந்து பெற்றெடுத்தாங்களே. எடுத்தாங்களே. தாய் தந்தைதான் முதல் ஓ, கடவுள். நம்ம தாய் தந்த முதல் கடவுளே. தாய் தந்தை பேச்சை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ ஆமாங்க, யார் தாய் தந்தை பேச்சு கேட்கிறாங்களோ அவரெல்லாம் ஆமாங்க. ஒரு நல்லவனா, ஓ, நல்லவனாக. ஒரு ஒழுக்கமானவனா. சரிங்க. டீசெண்டா. ஐ அம் எஜுகேட்டட் ஃபேமிலி. ஆமா இவன்டா எச்சி நச்சி பேப்பர். ஏய், கிருஷ்ணாச்சாரி அதனால ஓய். ஒரு நல்லவனா வாழ்ந்துருவான். ஆமாங்க. ஒருவேளை ஒருவேளை தாய் தந்தைக்கு சோறு போடாத, தாய் தந்தைக்கு சோறு போடாதவங்க, தாய் தந்தையை உதைக்கிறவன் தாய் தந்தை உதைக்கிறவங்க, அவனால எப்படி பேர் வச்சுக்க எப்படி பேர் வைக்கிறாங்க? ஓ, தாய் தந்தை அடிக்கிறவன், தாய் தந்தைக்கு சோறு போடாதவங்க, அவன் தருதல. தருதல. யார் தருதல? அதனால தாய் தந்தையை கடவுளாக ஓ, நம்ம ஜத்த தாய் தந்தை கடையில கும்பிடா. சொல்றா. நீங்க ஆண்டவனே என் படைத்தாய் சொல்லி சொல்லு. ஆமா ஓ, என்னடா அப்படி ஆடுற? ஏய், ஓய். நீ சரியான போதையில இருக்கிற. நீ போதையில இருக்கிற. ஆமா, ஆஹா. நீ போதையில இருக்கிற. ஆ. கீழே விழுந்துரும். நான் விழுந்துருவேன். விழுந்துருவோம். ஆஹா. அப்படியே புடுங்க இருக்கு ஏய், இடுப்பு பிடிக்கணுமா? ஏன் இடுப்பு பிடிச்சிக்க? இடுப்பு அப்படி. ஓய். இப்ப பாதையை போட்டுட்டு வந்திருக்கிற. ஆமா. ஆமா ஓய். ஆண்டவனே ஆமா ஜாமி. ஏன் படைத்தா ஏன் படித்த? இந்த பலா போன சாராயத்தை சாராயத்தை. எங்க அறிவு எல்லாம் கெடுக்குது. ஆமா ஜாமி. அப்படி பார்த்தேன். அதாவது நானும் குடிச்சு பார்த்தேன். ஆமாங்க. குடிப்பரோடு பழகி பார்த்தேன். குடிப்பரோடு பழகி இந்த பார்த்தேன். குடிப்புத்தியே மறக்கவில்லை தமிழனே. ஒரு போட்டு போட்டா போதும். ஆ. இன்னும் ஒரு கட்டிங் கேக்குது. இந்த தெருவுல கிடக்கிற நாய் கூட என்ன மதிக்கிறேன். இந்த மனிதன் மனிதனே, நானும் குடிச்சு கண்ணியமா சாராயத்தை குடிக்கிறோம். கண்ணியமா சாராயத்தை குடிக்கணும். என்ன இல்லைன்னா, ஏய், ஆ. என்ன போல டீசெண்டா ஆஹா. கண்ணியமா சாராயத்தை குடிக்கணும். குடிக்கலாம். இல்லன்னா கைத்துல சுருக்கு மாட்டி சாவணும். ஆனா டேய், ஓய். நம்ம அப்பதான் சங்கக்கரை சேர்ந்த சேர்ந்த. சின்ன தம்பி வாத்தியாரு வாத்தியாரு. ஓமனு பக்கத்துல ஆமாண்ணே. இல்லையா? ஏய். இந்த ஊர்ல நாடகம் நாடகம்.
புதூர்ல ஆமாங்க. நாடகம் நாடகம் அப்படின்னு நேத்தா சொன்னார். நேத்து சொன்னாரு. எல்லாரும் சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ஆமாங்க. அப்படி சொன்னாரா இல்லையா? அவரு சொல்லி விட்டாரு. சொன்னாரா இல்லையா? சொல்லி விட்டாரு. என்னத்த அப்படி குடிச்சு விட்டாரு? இல்ல நீ வரும்போது நல்லபடியாக வந்த வந்த என்னத்த குடிச்சிட்டு இந்த ஆட்டாருன்னு என்ன கேக்குறேன். குடிச்சாரு? மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. ஆமா. அது என்ன தண்ணி கேக்குற? என்ன தண்ணி? அந்த ஆயா மூத்திரம் நினைச்சியாடா? இப்ப அந்த ஐயா மூத்திரம் விடுமா? ஆயா மூத்திரம் விட்டுறாதாயா? ஏண்டா? ஓய் என்ன தண்ணி? மேல வந்து தண்ணி 4 லிட்டர் தண்ணி. அது என்ன தண்ணி கேக்குற? அத பண்ண மாட்டு கல்லு. பண்ண மரத்து கல்லு. ஆமாங்க. பண்ண ஜெலுவு 4 லிட்டர். 4 லிட்டர். கீழ வந்த தண்ணி 3 லிட்டர். கீழ வந்த தண்ணி 3 கீழ லிட்டர். வந்த தண்ணி 3 லிட்டர். எங்கட கைய போவாரு? ஏய் அத்தனை பட்ட தண்ணி சாராயம். பட்ட தண்ணி சாராயம். இக்கடா. கேக்கற. இல்ல சூத்துல அடிச்ச தலைய முறிச்சான் தெரியாது? என்னது? சூத்துல அடிச்ச தலைய முறிச்சான். அப்படினா? ஏய் எதுக்குடா நான் உங்களுக்கு வச்சிருக்கேன்? ஏய் அப்படினா என்ன அர்த்தம்? அதுதாங்க குவாட்டர். ஓ காட்றேன். சூத்துல அடிச்ச தலைய முறிச்சான். கீழ 2 தட்டு. மேல 2 தட்டு. அப்படியே ஓபன் பண்ணி இப்படி லபலப்ப மடக்கு மடக்கு அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டா? அடிச்சிட்டா அது கட்டிங் போட்டா போதும். கொஞ்சம் நிதானமா இருக்கலாம். ஒரு குவாட்டர் போட்ட ஒன்றால பார்த்தாலே கீழ வந்த தண்ணி 4. 4 மேல வந்த தண்ணி 3. ஆமாங்க. மேல 4 கீழ 3. 3. ஓய் 4 3. ஆமா. டேய் டேய் 4 3. இரு பட்டா 4 3 எத்தனை? 7 4 3 7. நீ நாய் போடு. ஏன் வந்தற? நாய்கிட்ட நீங்க அப்போ. ஓய் அப்படி அல்ல. ஆமாங்க. 4 3 7 லிட்டர். 4 3 7. 4 3 7 லிட்டர். 7 லிட்டர் நான் கலந்து குடிச்சிட்டு அப்படியே கலந்து குடிச்சிட்டு இதே போதியில நான் வீட்டுக்கு போனா. இதே போதியில போனா. ஓ போதியில வீட்டுக்கு போனா. இதே போதியில நான் வீட்டுக்கு போனா. எங்க அம்மாவுக்கு எப்பேர்ப்பட்ட மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? எப்படி மரியாதை? தாய் தந்தைய கடவுளா மதிக்கணும். ஆமா. அப்படின்னு சொன்னேன். சொன்னேன். குடிச்சாலும் குடிச்சாலும் இதே போதியில வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போனா. என்ன பேசுற? எங்க அம்மாவுக்கு எப்பேர்ப்பட்ட மரியாதை? அடி வாடி வாடி வாடி. அடி உங்க சித்த போன போனா. அடி உங்க தம்பியார போனா. போய் போய் அப்படிதான் பெத்த தாய் பார்த்து பார்த்து. என்ன அர்த்தம்? ஏன் ஜெயமி? எங்க அம்மாவை பார்த்து அடிவாடி உங்க அண்ணனை போனவங்களே, உங்க தம்பியை போனவங்களே, உங்க சித்து பொண்ணு போனவங்களே. அப்படி பேசுற? ஆமாங்க. எங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை. என் பொண்டாட்டிக்கு அப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா? தாய்க்கு பெண் தாரம். ஓ தாய்க்கு பின்பு தாரம். அந்த தாரம் என்பவர் ஆமாங்க. எப்போது நமக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்களோ அன்று முதல் குடும்பத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நட்சத்திரம் சரி, நம்மோடு பங்கெடுத்து ஆமாங்க. இந்த பலாபுர மனித ஜன்மம் எடுத்தாங்க. இந்த உடலை விட்டு நீ சுடுகாட்டுக்கு போனாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறோம் நம்ம மனைவி மனைவி மட்டும்தான். அதனால அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனைவி வலது கால எடுத்து நம்ம வீட்டுல வச்சா ஓ வலதுனா தூக்கி வீட்டுல வச்சு அந்த வீட்டை பத்தி விட்டேன். இல்லடா அந்த வீடு விலைக்கேற்றும் ஓ வலதுகால எடுத்து வீட்டுக்குள்ள வச்சா வீடு விலைக்கேற்று மண்டை. இப்படி வாங்க. ஏங்க நீங்க சொன்ன பாரு, நான் அந்த திருமணம் செஞ்சேன், நான் அந்த கல்யாணம் பண்ணினேன். என் பொண்டாட்டி தூக்கி வலதுகால தூக்கி வீட்டுல வச்சா, வலது கால எடுத்து தூக்கி வீட்டுல வச்சா எங்க பொண்டாட்டி வலதுகால தூக்கி வீட்டுல வச்சா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இடத்துல தூக்கி வெளிய வாசல்ல வச்சுட்டாங்க. மாமியாருக்கு மரியாதை. தம்பி மாமனாருக்கும் மாமியாருக்கும் யார் தெய்வம் போல தாய் தந்தைய மதிக்கிறாங்களோ இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெண்ணா பிறந்து கண்டிப்பா கண்ட பெண்கள் இருந்தால் ஆமாங்க இந்த ஒரு வருஷம் தான் அந்த மழை பெய்யுமா, மழை பொழியும், நல்ல மழை பெய்யுமா. ஆமாங்க இப்படி மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துறதோ, அதாவது மருமகள் மாமியார் குடும்பப்படுத்தோம் நரகம் என்று சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆமாங்க. யாருக்கு தெரிஞ்சாலும் நல்லவனாக அப்படி இருந்தாலும்
அப்படி எங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை, என் பொண்டாட்டிக்கு அப்பேற்பட்ட மரியாதை, என் கூத்தியாருக்கு அப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா? என் கூத்தியாருக்கு அப்பேற்பட்ட மரியாதை, என் கூத்தியாருக்கு போர் இப்ப 60 அடி இறங்கிது. இன்னும் 20 அடி போட்ட ஆமா தாய் தந்தைகளை பார்த்து அப்படி பேசுறேன், தச்சிட மனைவி பார்த்து அப்படி பேசுறேன். பூத்தியா என்பது ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இல்ல அடுத்தவருடைய மனைவியாக இருந்தாலும், அதாவது ராம ராஜ்யம் என்ன சொல்லக்கூடிய ராமாயணத்துல ராமர் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார், ஒருவனுக்கு ஒருத்தியே அப்படி என்று நமக்கு அந்த சரித்திரம் எடுத்து சொல்லுகின்றன. அதனால உனக்கு திருமணம் ஆகிவிட்டால் தன் மனைவியை தான் பார்க்க வேண்டுமே தவிர அடுத்த ஒரு மனைவியாகட்டும் அடுத்த ஒரு பிள்ளையாகட்டும் அப்படி வாழ்க்கை என்றால் இந்த வாழ்க்கை என்பது நரகத்திலே போய் சேர்ந்து யமலோகத்துக்கு போயிடுவேன். இப்ப மட்டும் யமலோகம் தானே போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? யமலோகம் தான் போய்கிட்டே இருக்கிறேன். தம்பி தம்பி அடி வாங்க அப்படி சொல்றியா? இப்படி பேசுறான் அப்படின்னா என்கிட்ட பேசணும். தம்பி நீ என்ன கூத்தாடுவியா? இல்லங்க அந்த பழக்கம் இல்லங்க எனக்கு. ஏய் இல்ல கை வச்சு அடி விட்டுரும். என்ன கூத்தாடுவியாடா? அந்த பழக்கம் எனக்கு இல்லையா? என்ன பண்ண பழக்கம்? அத நீ கூத்தாடுவ. ஏய் இல்ல பையன் கூத்து தெருக்கூத்து நாடகம் ஆடுவியா? ஓ கூத்தாடி. ஆமா கண்ணாடி போட்டுறோம். சரி ஏய் கூத்தாடுவியா? ஆடுவங்க. தம்பி இந்த காலம் என்பது நவீன உலகம். உன்னை போன்றவர்கள் கல்விச்சாலைக்கு சென்று எல்லாம் படிச்சு பட்டதாரி ஆகணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும். ஊர் ஊரா கூத்தாடிக்கிட்டு நாங்க தான் கஷ்டப்படுறோம். உனக்கு எதுக்குடா இந்த உங்களுக்கு என்ன மண்டல மயில சாமி? சரி அப்பேற்பட்ட கலெக்டர் வேலை இருக்கிறவங்களா அது நான் சுத்துற ஊரை சுத்தி பார்க்க முடியாது. பையன் இப்ப ஏங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க மாசம் ஆனாலும் சம்பளம் எங்களுக்கு வெடிஞ்சா சம்பளம். எப்படியா? ஆமாங்க. தம்பி படிச்சு விடுங்க வேலை இல்ல. படிச்சு மட்டும் என்ன பண்ணணும்? சரி பௌத்தம் கலை என்பது புனிதமான கல்வி. அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம நாடகத்தை கண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வெடி சிரிக்க வைத்து நாம நடிக்கின்ற நாடகத்தில அங்கே நல்ல ஒரு புண்ணியத்தை கேட்டு தர்ம நீதிகளை கேட்டு மனவாரி வீட்டுக்கு சென்றார் நமக்கோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கலையில சிறந்த கலை அப்படி இருந்த போது தம்பி அப்படி இருந்தாலும் சரி உன ஆட்டத்தை எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. நீ என்ன லட்சணமா ஆடுறான்னு. உன் பேரு என்ன? என் பேரு கேட்டீங்களா? ஆமா என் பேரு அதுல பாரு. எதுல பாக்கணும்? ஏன் ஜாமி இப்ப எட்டி பாத்தி தெரிஞ்சுதா? இவன் அதுல பாக்க சொல்றான். அது பாக்க நான் சொல்ற வார்த்தையில பாருங்க. சரி எப்படிப்பா உன் பேரு? என் பேர் கட்டுக்கட்ட. உன் பேரு என்ன? அப்படியா? லேட்டர் செய்யல சொன்னா. இப்பலாம் நாங்க எப்படி இருப்பா? யார் சொன்னாலும் இப்படி இடிச்சுங்க. சரி உன் பேரு? கட்டக்கட்டா. இவன் யாரு? ஏன் நாங்க ரெண்டு அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பிங்க. நாங்க ரெண்டு பேரும் மச்சான் தங்கல தங்க மச்சான். சகல மச்சான் சகல. மச்சான். உன் பேரு கட்டக்கட்டாவா? கட்டக்கட்டா. சரி கட்டக்கட்டா. உன் பேரு என்னப்பா? என் தம்பி பேரு கட்டக்கட்டா. என் பேரு சோப்பு. சோப்பு. யாரு? நாங்க சொல்ற பாரு. எப்படி?
பாட்டு பாடுவியா? ஏய் நம்ம வாத்தியாரடா. ஏய் இத்தனை சுட்டு இத்தனை நாள் அவன் பாடுடா. எப்படி உட்கார வச்சுக்கணும்? என்ன பாட்டு வாத்தியா? ஏய் அவன் முன்னால வாதியாரே இவரு முன்னால வாதியாரே ஏய் இவனால செட்டுக்கு வராத ஹார்ட் அட்டாக்ல அடிச்சு பிடிச்சினாங்க பாட்டு நீங்க பாடுறீங்க. இங்க பா தம்பி, ஒரு மாணவனா இருந்தாலும் வாத்தியார் என்ன குறி சொல்றாங்களோ பாட்டு பாடி பாரு. ஐயா வாக்கிய செல்வம் அண்ணா ஐயா இந்த பகுதியில ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாட்டு பாடி கொஞ்சம் மகிழ்ச்சி போட்டான். ஏய் தம்பி ஏய் போடா. நாலு வந்து போ. ஏய், அது அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்த பாட்டு. ஆமாங்க இவருக்கு வேற பாட்டாளா? என்ன? ஆச்சு ஆச்சு. அதாவது உங்களுக்கு வேற பாட்டு பாடுங்க. ஏய் என்னடா யாருக்கு அந்த பாட்டு பாடு தெரியும் ஒரு பாட்டு இல்ல ஏய் அது நம்ம சங்ககிரி சின்ன தம்பி வாதியார் பாட்டா இந்த மாதிரி எப்படி தெரியுமா? பாட்டு டன் 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 டன். ஏய் டன் 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 ஏய் டன் 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 கொஞ்சம் அடங்கு உடம்பா இருக்கா பிடிச்சி ஆட்டி கடிச்சு வச்சிருவாங்க ஓய் பாரு நம்ம மரியாதை கொடுத்து போயிட்டே இருக்கணும் ஒரே வடக்கு பிடிச்சி போலாம் குருவே சரணா. ஆமா குருவே சரணம். பையன் திரும்பிட்டான் ஏய் தம்பி, என்னதான் இருந்தாலும் ஆமா தம்பி. ஒழுக்கமானவனா ஒழுக்கமானவன். நல்ல பையனா வந்து ஏய். திருத்தல் வரைப்பார். கண்டிப்பா சரி. குருவே சரணா. எங்க குருவே சரணம். கூத்தியா சரணா. பழிக்க மாட்டாங்க பாத்தியாரே ஏய், 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 அவன் பழிக்க மாட்டான் இந்த சாட்ட உயரம் கூட இல்ல. குருவே சரணம். இவன் கூத்தி எல்லாம் கேளுங்க. ராஜாரி எதுக்கு திரும்ப அளவு எடுத்தாரு? என் தைத்துல ஒரு கூத்தி வச்சுக்கிறாரு. அப்படிதான் வந்து ஆமாங்க ஒண்ணே ஒண்ணு. ஒண்ணே உன் ஒண்ணு பேர் என்ன? என் பேர் என்ன? வந்த காரணம் ஆமா என்ன? நானும் கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு. எப்படி கேட்கிறாய் எனக்கு 4 பேர்கள் உனக்கு 4 பெயர்கள் உண்டு. என்னன்னு கேட்கிறாய்
அகடேன் விகடேன் கெட்டியக்காரன் என்னுடைய பேரு கோமாளி. ஓ இந்த கூத்துக்கு கோமாளி இல்லாத விட்டா ஆமாங்க. கூத்தே நல்லா நல்லா இருக்காது. ஓ தாங்களுக்கு கோமாளி என்னுடைய பேரு கோமாளி. சமூகத்துல ஆமாங்க. சிரிப்பு நடிப்பார் சோக்கரன் கோக்கரன் சொல்வார்கள். அப்படியா? அப்படி ஐயா என்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? ஓ இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன ஊர் மாநகரம்? அப்படியா? என்ன நாட்டுக்கு நாடு மகா நாடு நன்னாட்டுக்கு பொன்னாடு வழங்கி வரக்கூடிய விலகி வரக்கூடிய நீர்வளம் நிலவளம் பொருந்திய ஆமாங்க. அற்புதமான பட்டணமா விளங்கி வழங்கி வரக்கூடிய அடாடா இந்த ஊரினுடைய பேர் இன்னும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம். ஆமா அதாவது ஆமாங்க. சத்தியமங்கலம் சக்தி மாரியம்மன். ஆனாலும் ஆமாங்க. புதூர் என்று சொல்லப்பட்ட அப்படி. புதூர் என்று சொல்லப்பட்ட ஆமாங்க. அதாவது சக்தி ஓ மாரியம்மன் சக்தி மாரியம்மன். ஆமா ஆமாங்க. அண்டத்தை படித்திட்ட சக்தி சக்தி. அகில மெல்லும் வணங்கும் வேத சக்தி வேத சக்தி. பக்தர்களை காத்திட்ட நாத சக்தி நாத சக்தி. பரம நீடு வாதாடும் பராசக்தி பராசக்தி. துஷ்டர்களை எல்லாம் அடிக்கிட்ட துர்கா சக்தி ராஜ பாண்டவர்களை காத்திட்ட சக்தி காத்திட்ட சக்தி. கலியுகத்துல ஆமாங்க. மாரியம்மனாக மாரியம்மனாக, பல அவதாரங்களை எடுத்து இந்த கலியுகத்திலே அந்தந்த ஊர்ல குடிகொண்டு போயிட்டு வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து இந்த ஊர் மக்களை கட்டி இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் தர்மகர்த்த ஐயா அவர்களும் இந்த கோயிலை சேர்ந்த ஐயா அவர்களும் அதாவது அந்த அம்மனுக்கு வேண்டிய பூஜைகளும் செய்து விழாவாக கொண்டாடி ஓர் இரவு தெருக்கூத்து என்று சொல்லுங்க புண்ணிய குதை நாடகத்தை அரங்கேற்றம் என்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு என்னும் சங்கக்கரியை சேர்ந்த சங்ககிரி சார்ந்த சரஸ்வதி நாடக சரஸ்வதி நாடக சபா. அவர்களும் எல்லாம் நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை வெள்ளிமலை. இருக்கக்கூடிய கண்ணாரியம்மன் நடிகருக்கு நாடகம் பெற்ற நம்முடைய பழனி ஐயா அவர்களும் குலராக இருக்க பெருமாள் ஐயா அவர்களும் வந்திருக்கின்ற நாட்டுக்கலை நண்பர் அனைவரும் இங்கே கூடுகின்ற சபையோர் இன்னும் எது தெரியுமா ஐயாவாகிய அதாவது செல்வம் ஐயா அவர்களும் டிவி சேனலில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார் அதற்காக நாடகத்தின் குழுச்சாட்பாளர் ஊர் பொதுமக்களுக்கு ஐயா அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் மண்ணால வந்தது மகாபாரதம் பொன்னால வந்தது ராமாயணம் கண்ட புராணம் சிவபுராணம் பக்தி புராணம் அப்படி நீதி கவிகளை மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய அந்த பாரதத்தில ஒரு கல்யாணம் மாங்கல்யமான நாடகம் அதாவது அபிமன்யு சுந்தரி கல்யாணம் சுந்தரி கல்யாணம் அப்படி ஒரு மாங்கல்யமான நாடகம் அரங்கேற்றமாக வைத்திருக்கிறோம் அப்படி வைத்தாலும் இந்த நாடகத்திலே முதல் யார் வராங்க அச்சாபுரத்து வேந்தன் அரவக்கொடி துரியோதனன் சபைக்கு கோமாளியாகப்பட்டவர் சபையில் இருக்க டெல்லியாகி அசாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துறை என்று துரியோதனன் சபை நாடு வருகிறாங்க.